என்னம்மா ஏன் அப்படி பாக்குற? இல்ல, இந்த சத்யாக்கு கை சரியாயிடுச்சு. ஆனா தலையில ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. தேவையில்லாம ஏதேதோ சொல்லிட்டு இருக்கான். ஏன் என்ன சொன்னா? மாப்பிள்ளைய வரக்கூடாதுன்னு சொல்றான். ஓஹோ, அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆள் ஆயிட்டானா? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? அவன் சொன்னா நீயும் அவரை வரக்கூடாதுன்னு சொல்வியாமா? அதுக்கு இல்லடி, இந்த சத்யா எப்போ என்ன செய்வானே தெரிய மாட்டேங்குது. மாப்பிள்ள வந்திருக்கிறப்ப இவன் ஏதாவது சொல்லிட்டான்னா அப்புறம் அவருக்கு மரியாதை குறைவா ஆயிடும்ல. வாக்கா, எப்போ வந்த? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏதோ பெருசா ஆர்டர் எல்லாம் போடுறியா? அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? ஏங்கா, நான் என்ன பண்ணேன்? மாமா கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்க, திமிராயிடுச்சா உனக்கு? எனக்கு அவர் வரது பிடிக்கலக்கா, நீ மட்டும் வா. ஏய், உனக்கு இப்பதான் கை சரியா இருக்கு. திரும்பவும் அந்த கையை நான் உடைச்சு விட்டுவேன், பாத்துக்கோ. அவர் வராம நான் மட்டும் எப்படிடா வருவேன்? கா, அவருக்கு என்ன பிடிக்கல? பார்க்கும் போதெல்லாம் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நம்ம அப்பா தவசுக்கு வந்து என்ன பண்ணிட்டு போனார் பார்த்தல? அசிங்கப்படுத்திட்டு தான் போனாரு. டேய், அது நீ வாயை விட்டதுனால தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு, இல்ல அக்காவை திட்டுவாரு. அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். அவர் வரக்கூடாது. ஆனா அக்கா, நீ கண்டிப்பா வரணும். ஏய் மீனா, நீ அவரை வர சொல்லு. சரி, சொல்லிக்கோங்க. அவரை வச்சே கூழ் ஊத்திக்கோங்க. ஆனா என்ன, அவரை மாதிரி ஆளுங்க சாராயம் ஊத்துறதுக்கு தான் டேய், ஓவரா பேசிட்டு இருக்கடா. கா, எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கலக்கா. அவர் வந்தா நான் இருக்க மாட்டேன். நீங்களே என்னமோ பண்ணிக்கோங்க. டேய் டேய் நில்லு. என்னடா இப்படி பேசுற? அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளடா. அவர் நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு. ஆமா, அக்கறையில தான் கை உடைச்சு தொங்க விட்டா இருப்பாரு. கா, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டீங்க? நான் உங்க விஷயத்துல ஏதாவது தலையிடுறேனா? அன்னைக்கு நீங்களும் தான் போட்டியில ஏதோ ஜெயிச்சுட்டு வந்தீங்க. அமாவாசை தான் வந்தாங்க, நான் வந்தேனா? நான் போட்டு என் வழியில போயிட்டு இருக்கேன். பிடிக்கலனா விடுங்க. அவர் தான் வந்தாகணும் அப்படின்னா அவரை வச்சு நடத்திக்கோங்க. டேய் டேய் டேய், உன் கை சரியாகணும் தானே இதெல்லாம் வேண்டி இருக்கும். ஆமா, கையை உடைச்சதே அவர் தான். அவர் வரக்கூடாது. டேய் இங்க பாரு சத்யா. இப்ப என்ன தாண்டி பண்றது? என்ன கேட்டா அதான் தோர சொல்லிட்டு போயிட்டாரே. இவனும் அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அவரும் இவனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா அவர் இவன் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாரு. இவனுக்கு தான் அது புரியல. இந்த பிரச்சனை எப்ப முடியும்னே தெரியல. சரிம்மா, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். நடக்கிறது நடக்கட்டும், நான் வரேன்.